ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த மியூசிக் பிளேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே ஆகாமல் இருந்துச்சு. இதை நம்ம எடுத்து இதில் என்ன ஃபால்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்து இதை சரி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஐசி போர்டு எல்லாம் தனியாக வந்துருக்குது. இப்போ இதெல்லாம் இது தனியாக இருக்கிறதுனால நம்ம எல்லாம் என்ன கழட்டி பார்த்து என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி ஃபுல் வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் இதெல்லாம் தனித்தனியாக கழட்டி வைக்க போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஐசி போர்டெலாம் தனித்தனியாக கழட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி தாங்க கழட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் BT4 தான் பார்த்திங்கன்னா மெயின். இந்த ப்ளூடூத்தே ஒர்க் ஆகிறதுக்கு ஏற்ற மெயின் பார்த்திங்க. அதெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ஒரு ப்ரஷ் வச்சு அப்படியே சும்மா மேலாப்லாம் ஒரு க்ளீன் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட்டெல்லாம் கீழே போட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மண் எல்லாம் போய் நல்லா அப்படி க்ளீன் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்பீக்கர் எல்லாம் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு கழட்டி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அங்கே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ எதுவும் டைட் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். கழட்டி பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கரும் நல்லா குவாலிட்டியாக ஓட்டணும், எந்த ஃபால்ட் இல்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒயர் எல்லாமே ஜாயிண்டில் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத்துக்கான பேட்டரி. இந்த வயரை பிரித்து விட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேரண்ட் எடுக்கலாம் சொல்லி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இதில் டச் பண்ணுற பாருங்கள், நெருப்பு வரும், புகையை வரும் பாருங்கள். பேட்டரியில் அப்படின்னா சார்ஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியுதா? பேட்டரியில் சார்ஜ் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இந்த ஒயர்லாம் தனித்தனியாக பிஞ்சு இருந்துச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளூடூத் எடுக்காமல் இருந்துக்குது. இப்போ இதுக்கு என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரிய பின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பின்னு பார்த்தீங்கன்னா சாங் அவுட்புட்டுக்கான பின்னு இது போட்டுக்கணும். அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி நல்ல கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம பேட்டரி பக்கம் எதுவும் கை வைக்கணும். அப்படியே எடுத்து நம்ம இந்த போர்டுக்கு பவர் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போர்டுக்கு நம்ம பவர் கொடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாதனால இதை நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு ஆன் பட்டனை பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற பட்டனை தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஆனாவில் நம்ம சார்ஜ் ஒயர் போட்டு பார்க்கலாம். எப்படி சார்ஜர் போட்டுனாச்சா சிக்னல் வருதான்னு பார்க்கலாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சார்ஜர் வந்து இதில் போட்டு பார்க்கலாம் என்ன இதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ நம்ம போர்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆனே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு வாங்க நம்ம பேட்டரியிலேருந்து லைனோடு தான் பேட்டரி கழட்டி பார்க்கலாம். இதை பிடி விட்டு நம்ம பேட்டரி கழட்டி பார்க்கலாம். பேட்டரியில் லைன் எப்படி வருதுன்னு. பேட்டரியில் டேப் சுற்றி வச்சுக்கிறாங்க. டேப்பில் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டரியில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லைன் கட்டாக இருந்துச்சு. ஒரு வேளை எத்தான் பிரச்சனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சால்டிங் பண்ணி வச்சு பார்க்கலாம் அப்போ நான் எடுக்குதுன்னு.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் நம்ம சால்டிங் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ நம்ம அதில் போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆன் ஆச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் இல்லைன்னு சொல்லுது, நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டாச்சு. நம்ம வாங்க பாட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த போர்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உள்ள ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குது. அதனால தான் இது எடுக்காமல் வந்துருக்குது. நம்ம எல்லாம் பார்த்து பேட்டரியிலலாம் சால்டிங் பண்ணதில் நீட்டாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்டரியிலேருந்து வர லைன் மட்டும் தான் கட் ஆகிருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி நம்ம இப்போ ரெடி பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பாட்டு வேணால் நீங்கள் பாருங்கள். எஃப்எம் தான் ஓடிட்டு இருக்குது. ஒரு கொஞ்சம் சவுண்டுக்கு நீங்கள் பாருங்கள் பாட்டு எப்படி. எப்படி சவுண்ட் வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே வாங்க நம்ம ஃபிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற லைன் எல்லாத்தையும் நம்ம கழட்டி விட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிடி போர்டை இந்த பிடி போர்டை வந்து இந்த இதில் ஃபிட்டாக மாதிரி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு நம்ம கரெக்டான ஸ்க்ரூவெலாம் அதில் போட்டு நீட்டாக டைட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த பிடி போர்டை வந்து அதில் வச்சு ஃபிட் பண்ணிச்சு. அடுத்துட்டு வாங்க நம்ம ஸ்பீக்கர்லாம் எடுத்து செக் பண்ணலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருங்க. அந்த ஒயருக்கு எந்த டேமேஜ் ஆகாமல் பேட்டரி நல்லா வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரி ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்துட்டு வாங்க நம்ம இந்த ஸ்பீக்கரை, இந்த 2 ஸ்பீக்கரையும் நம்ம இதில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பில் வந்து இங்கே இந்த ஒயரை எடுத்து அந்த பக்கம் விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் கேப்புக்கு இதில் அந்த கேப்பில் நம்ம இந்த ஒயரை எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு நம்ம பேட்டரி சைடு வாங்க போட்டுக்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் அங்கே இந்த ஒயரை வெளியில் விட்டணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி ஒயரும் எடுத்துகிட்டு ஸ்பீக்கர் போட லைனையும் நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு இப்போ வாங்க நம்ம இந்த பிடி போர்டில் கனெக்ஷன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒர்க் ஆகிடுச்சு. இதில் என்ன பிரச்சனைனா பேட்டரியிலேருந்து வர லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதனால தான் இந்த ப்ளூடூத் டிவைஸ் எடுக்காமல் வந்துக்குது. இப்போ நம்ம வாங்க எஃப்எம் விட்டு பார்க்கலாம் சவுண்டெல்லாம் எப்படி வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஆக்ஸ் பின்னு எதுக்காக சொல்லுவேன்னா, இது இல்லைன்னா நம்மளுக்கு எஃப்எம் வந்து சரியாக கேட்காது. இது போட்டிங்கன்னா கொஞ்சம் எஃப்எம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்ட உடனே நல்லா எஃப்எம் கிளியராக பாடுது, சவுண்டு பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நீட்டாக ஒர்க் ஆகுது. வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூடூத் டிவைஸ் 300 400 போட்டு வாங்குறீங்க. ஆனால் அது ஏதோ ஒன்று ஃபால்ட்னா எடுத்து என்னென்னு கூட பார்க்க மாட்டேங்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமாக தான் இருக்கும். அது நீங்களே கூட கழட்டி பார்க்கலாம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரெடி பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.